ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பாய்லர் இருக்குல்ல, இந்த பாய்லரில் கண்டக்ஷன், கன்வர்ஷன், ரேடியேஷன் அப்படி 3 ஜோன் இருக்குது. அந்த ஜோனை வந்து எப்படி அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ஏன் அதுக்கு வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாய்லர், ஹீட்டர் இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேம் வந்து அடிக்கடி வந்து கேள்விப்படுவோம். இந்த கன்வர்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன் சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸு, தெர்மல் இன்ஜினியரிங் அந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மெத்தட்ஸு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வர்ஷன் சொல்லுவோம். இந்த ரேடியேஷன், கண்டக்ஷன்னா என்னங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சன்லைட் இருக்குது பார்த்திங்களா, சன்லைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியேஷனு. அது எதனால் ரேடியேஷன் சொல்லி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் படுது. அப்போது நம்ம ஸ்கின்னில் படும்போது என்ன ஆகும், நம்ம ஸ்கின் வந்து ஹீட் ஆகுது. அது நம்ம ஸ்கின்னில் படலாம், இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே படலாம். அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோலார் ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நம்மளுக்கு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டு தான். அப்போது சன்னில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுறதுனால அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேடியேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ கான்செப்ட் புரிஞ்சிடுச்சிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன். கன்வர்ஷன் சொல்லக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய் எடுத்துக்கோங்க. இந்த நெய்யை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணணும். இந்த டைரெக்டாக நீங்கள் வந்து தீயில் வந்து காமிக்க முடியாது. அப்போ அதை என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பூனில் எடுப்போம். ஸ்பூனில் எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனை வந்து ஹீட் ஆகும்போது என்னாகும், அந்த ஸ்பூன் ஹீட் ஆகும். ஹீட் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய நெய் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஹீட்டு வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து இதில் படுதான்னு பார்த்திங்கன்னா இல்லை. இந்த ஹீட்டு வந்து ஒரு மெட்டல் பார்ட்டு, அதாவது ஸ்பூனுங்கிற மெட்டல் பார்ட்டில் பட்டு அதில் அந்த ஹீட்டு வந்து என்ன ஆகுது, ட்ராவல் ஆகி போய் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே படும்போது அது வந்து மெல்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக என்னாகும், இப்போ நம்மளால் ஹோல்டு பண்ண முடியாது வெறும் கையால். ஏன்னா இங்கே மெட்டலில் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து கடத்தக்கூடிய ஹீட்டை வந்து கடத்துது. இந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுது, ஹீட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துது. பார்த்திங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் சொல்லுவோம். அப்புறம் வந்து கன்வர்ஷன் சொல்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சுடுறாங்க. இட்லி சுடும் போது எப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து தண்ணி வைப்போம் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து என்ன ஆகுது, வேப்பர் ஆகும், இல்லைன்னா ஸ்டீம் ஆகும். இந்த ஸ்டீம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மாவில் பட்டு உங்களுக்கு வந்து இட்லி வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டீமாக வந்து கன்வர்ஷன் ஆகுது பார்த்திங்களா, இந்த இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஜோன் சொல்லுவோம். இப்போ வந்து 3 டேர்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டக்ஷன், கன்வர்ஷன், ரேடியேஷன். இந்த 3 டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா பாய்லர் ஆர் ஹீட்டர்ஸில் வந்து எங்கே நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய பாய்லரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பஸ்டர் சேம்பர்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த கம்பஸ்டர் சேம்பர் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபயரிங் நடக்கக்கூடிய இடம். அதாவது நம்முடைய எந்த ஒரு பாய்லர் ஆர் ஹீட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபயரிங் பண்ணுவோம். அது வந்து கேஸ் ஃபயராக இருக்கலாம், ஆயில் ஃபயரிங்காக இருக்கலாம், கோல் ஃபயரிங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நாசில் வச்சு பர்னர் வச்சு நம்ம வந்து ஃபயரிங் பண்ணுவோம். இந்த ஃபயரிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து டைரெக்டாக வந்து டியூபுக்கு மேலே பட்டுச்சுன்னு வைங்களேன், அது வந்து ரேடியேஷன் ஜோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃபயரில் வந்து வரக்கூடிய தீ இருக்குது பார்த்திங்களா, அது குறிப்பிட்ட பகுதிக்கு தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீயிலேருந்து வரக்கூடிய ஹீட் ஃபியூம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா ஃப்ளூ கேஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஃப்ளூ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாகும், அடுத்தால் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீட்டர் காயில்ஸில் வந்து பட்டுட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து கண்டக்ஷன், ரேடியேஷன். கன்வர்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எக்கனாமைசரில் இருந்து தண்ணி வந்து இந்த எக்கனாமைசரில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்கும். இந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீட்டர் 1ல் வருது. இந்த சூப்பர் ஹீட்டர் 1ல் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீமாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதாவது ஃபுல் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகாது, என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வெட் ஸ்டீமாக வந்து கன்வெர்ட் ஆகும்.
இந்த கன்வர்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை தான் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஜோன் சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஆயில் டு கேஸாக இருக்கலாம். சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டரில் வந்து ஆயில் வந்து சில இடங்களில் வந்து கேஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து கன்வர்ஷன் ஜோன் சொல்லுவோம். உங்களுக்கு ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிலேருந்து உங்களுக்கு வந்து ஆயிலேருந்து உங்களுக்கு வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி பாய்லரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஸ்டீமாக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஜோன்னு சொல்லுவோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்வர்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன் இந்த மூணையும் வந்து செக்ரிகேட் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மறக்காது, நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், கடைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் இருக்கும், தீயில் வந்து அந்த சிக்கனை வந்து வாட்டுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியேஷன். ஏன்னா தீ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயினான சோர்ஸு. அந்த சோர்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன். இந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம வந்து தீயில் வந்து வாட்டுறதுனால நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கிது, உங்களுக்கு வந்து கிரில்டு சிக்கன் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்லரில் ரேடியேஷன் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாசில்லேருந்து வரக்கூடிய ஃபயர் வந்து டேரெக்டாக டியூப்பில் வந்து படும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வாட்டர் வந்து கன்வர்ஷன் ஆகி உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது, ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ நம்ம ப்ராடக்ட்டு ஸ்டீம் வந்து கிடச்சிடுச்சிங்களா. இது வந்து ரேடியேஷன் ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ப்ராசஸ்ஸு. கன்வர்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். சிக்கன் குழம்பாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த இதாக இருக்கட்டும், நம்ம வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெசலில் வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து பற்ற வைப்போம், பற்ற வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த வெசலோ அதை வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்த்திங்களா. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்ஷன் ஜோன். இதில் டேரெக்டாக ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் மேலே படாது. இந்த ப்ராடக்ட்டு ப்ளஸ்ஸு சோர்ஸு இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் சோர்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெசல். இந்த வெசல் வந்து ஹீட் ஆகி அந்த ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு மேலே வந்து போகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் கண்டக்ஷன் ஜோன் சொல்லுவோம், கண்டக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இது கன்வர்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூவில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலை போட்டு ஒரு ஃபயருக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு கனல் வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்போது அந்த கனல்லேருந்து வரக்கூடிய ஃபியூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகும். அப்போ இதை வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ஜோன். இதில் என்ன கன்வர்ஷன் இருக்குது, நம்மளுடைய கோலை வந்து ஃபயர் பண்ணி அதில் வந்து வரக்கூடிய ஃபியூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஹீட் எனர்ஜி இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் படும்போது அது வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது தந்தூரி சிக்கனாக வந்து மாறுது. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ஜோன் சொல்கிறது. ஏன்னா கோலில் இருக்கக்கூடிய ஃபயர் வந்து அணைஞ்சு அந்த ஃபயர் இருக்காது, உங்களுக்கு வந்து கோலில் இருக்கக்கூடிய அந்த கனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எமிஷன் வந்து ஒரு ஹீட் எமிஷன் வந்து க்ரியேட் பண்ணும். அந்த ஹீட் எமிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ஜோன் சொல்லுவோம். ஓகேங்களா, இது உங்களுக்கு இதில் வந்து பாய்லரில் வந்து எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் சோர்ஸு. இந்த ஹீட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்ஷனாக இருக்கலாம் இல்லை ரேடியேஷனாக இருக்கலாம். இந்த ரெண்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டியூப் வந்து ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டராக இருக்கக்கூடியதை அதோடைய பேஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ வாட்டராக இருக்கிறது ஸ்டீமாக மாறுது. இது வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஜோன் சொல்லுவோம். இது ஆயில் வந்து கேஸாக மாறுச்சுன்னா அது வந்து கேஸோடைய கன்வர்ஷன் ஜோன் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக இருக்கும். இது பொதுவாக வந்து பாய்லரில் ஃபஸ்ட்டு அதாவது கம்பஸ்டர் சேம்பரை வந்து ஒட்டி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் ஜோனு. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்ஷன் ஜோனு, அதுக்கப்புறம் ரேடியேஷன். அந்த கண்டக்ஷன் ஜோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ஜோனும் வந்துடும். ஓகேங்களா, ஹீட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியண்ட்டு வந்து கீழே இருக்கும். கன்வர்ஷன் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட்டில் வந்து வரும். அது வந்து தனியாக வந்து அந்த ஜோன் வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஹீட் வந்து எனர்ஜி வந்து அதுக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால அந்த ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக கேஸாக வந்து கன்வெர்ட் ஆகும்போது அந்த ஏரியா வந்து பர்டிகுலர் ஏரியா கன்வர்ஷன் ஜோன் சொல்லுவாங்க.
ஓகேங்களா. இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கன்வர்ஷன் ஜோனில் வந்து எத்தனை டியூப் வந்து இப்போ இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, இதுதான் கன்வர்ஷன் ஜோன் சொல்லும்போது, இந்த எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்டு அதோடைய ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து தெர்மோடைனமிக்ஸ் டேர்மு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாய்லர்ஸு, ஹீட்டர்ஸு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த கண்டக்ஷன், கன்வர்ஷன், ரேடியேஷன் இது வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மெத்தட்ஸ் தான் வந்து கண்டக்ஷன், கன்வர்ஷன், ரேடியேஷன் சொல்கிறது. ஓகேங்களா. இதுலையும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.